ஹலோ கைஸ், வெல்கம் டு தகவல்கள். இந்த வீடியோவில் நான் அகைன் ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் டீட்டெயிலோட தான் வந்திருக்கேன். அது எந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், என்ன டீட்டெயில் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுவும் ஒரு பேங்கிங் செக்டர் ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில் தான் நான் வந்திருக்கேன். என்ன வேகன்சி, எந்த மாதிரி இது அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக ஃபாலோ பண்ணுங்கள். அது எந்த பேங்க்குன்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். IDBI, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. IDBI ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு தான் இவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் போய் நீங்கள் நான் ஆல்ரெடி உங்களுக்கு எப்பயுமே சொல்கிறது தான், எதுவுமே அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிலேபிலிட்டாக இருக்குது, லெஜிட்டாக இருக்குதுன்னு உங்களால் ஃபைன் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ அதில் தான் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு இதில் டோட்டல் வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் 650 வேகன்சிஸ் இருக்குது. கேரியர்ஸ் கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது கரண்ட் ஓப்பனிங்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனுக்கு எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா. ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் 25 to 26. இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்ளை ஆன்லைன் பண்ணுற டீட்டெயிலும் நான் உங்களுக்கு அடுத்தது நான் இன்ஃபர்மேஷன் பண்ணுறேன். இது உங்களுக்கு கொடுத்துருக்குற நோட்டிஃபிகேஷன் PDF கொடுத்துருக்காங்க, அட்வர்டைஸ்மெண்ட்டு. என்னென்ன டீட்டெயில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஜோனு அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி உங்களுக்கு டோட்டலாக எத்தனை 2 months ஆஃப் இன்டர்ன்ஷிப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன் ஜாப் ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் கரெக்டாக நம்ம செக் பண்ணி ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் தான் கரெக்ட். ஓகே, PGDGB மூலமாக நம்மளுக்கு அதில் இது பண்ண போகிறாங்க. கிராஜுவேட் டிசிப்ளின் எப்படி இருக்கணும் பாருங்கள். மினிமம் ஏஜ் 20 to 25 இருக்கணும். ஆன்லைன் டெஸ்ட் உங்களுக்கு ஏப்ரல் மந்த்து. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி 650 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, ஏஜ் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா March 1, 2025 டேட் இதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் March 1லேருந்து March 12 வரைக்கும் உங்களுக்கு. டென்டிவ் டேட் ஆஃப் ஆன்லைன் டெஸ்ட் April 6 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு டேட் March 1லேருந்து March 12 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. கட் ஆஃப் டேட் உங்களுக்கு March 1. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, அப்ளிகேஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறது டீட்டெயில் எல்லாமே இதில் இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, UG டிகிரி முடிச்சுக்கணும். அதேமாதிரி ரீஜனல் லாங்குவேஜில் ப்ரொஃபஷனலாக நம்ம பேசணும் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த ஏரியாவுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோமோ அந்த ஏரியாவோட லாங்குவேஜ் நம்ம ப்ரொஃபஷனலாக பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஏஜ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 5 years, 3 years, 10 years இதெல்லாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் யாராக இருக்குன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க கேட்டகரியில். அடுத்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது ஆன்லைன் ப்ராசஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேமெண்ட் ஃபீ எப்படி ஆன்லைன் மெத்தடில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும், வேறு எந்த மோட்லேயும் அவங்க அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி எக்ஸாமினேஷன் ஃபீ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 250 அப்ளிகேஷன் ஃபீ. அப்ளிகேஷன் 250 ஃபார் SC, ST, PWD. மற்ற எல்லாத்துக்குமே 1050 ரூபா அப்ளிகேஷன் ப்ளஸ் இன்டிமேஷன் சார்ஜஸ். இது எல்லாமே அவங்க மென்ஷன் பண்ணி தான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த மேலே பே பண்ணலாம் அப்படின்னா ரூபே, டெபிட் கார்டு, மாஸ்டர் கார்டு இது எல்லா டீட்டெயிலுமே அவங்க சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் என்ன டாக்குமெண்ட், 10th or class 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டு, ஸ்கூல் லிவிங் சர்டிஃபிகேட், தட் மீன் TC அதெல்லாம் வச்சுருக்கணும். அதேமாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன நம்மள்கிட்ட இருக்கோ அதை நம்ம மென்ஷன் பண்ணணும். அதேமாதிரி கேஷ் சர்டிஃபிகேட் அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோ, பேன் கார்டு இந்த மாதிரி எல்லாமே சொல்லியிருக்காங்க. இது ஆன்லைன் டெஸ்ட் தான். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னாவே ஆன்லைன் டெஸ்ட் மூலிமா தான். அதுக்கு என்னென்ன இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு எத்தனை மார்க் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ராங் ஆன்சருக்கு 0.25 நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஷின் இதில் லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா அனலிஸ்டிக், இது இன்டர்பிரிட்டேஷன் டோட்டல் கொஷினே 60, மேக்ஸிமம் மார்க் 60. டைம் அலர்ட் ரீச் டெஸ்ட்டு உங்களுக்கு 40 நிமிஷம் அந்த இதுக்கு. அடுத்து இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு 40 மார்க்கு. உங்களுக்கு டோட்டலாக 200 மார்க்ஸு. 200 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு டைமிங் அவங்களே டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு 40 மார்க்ஸ், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடுக்கு 40 மார்க்ஸ், அடுத்து ஜென்ரல் எக்கனாமி, பேங்கிங் அவேர்னஸுக்கு 60 மார்க்ஸ். டோட்டலாக 200 மார்க் கொஷின்ஸு. அதில் எப்படி எடுக்கிறாங்க, 100 மார்க்ஸ் இன்டர்வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எங்கெங்கே மினிமம் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் ஆன்லைன் ஷுட் பி ஹெல்ட் எங்கெங்கெல்லாம் எக்ஸாமினேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்குலாம் தெரியும் பாருங்கள். சித்தூர், எல்லூர், திருப்பதி, விஜயவாடா, ஒவ்வொரு இது ராஜ்பூர், டெல்லி, கயா, ஹிம்மத் நகர், ஜம்ஹர், ஹிசார், கோட்டயம், ஆலப்புழா, கண்ணூர், திருவேண்ட்ரம், சாண்டானா, சந்திரப்பூர், நாக்பூர், இங்கே பாருங்கள் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோயில், கன்னியாகுமரி, சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர், அடுத்து ஹைதராபாத். இந்த டீட்டெயில் இத்தனை இதுலேயும் உங்களுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் மஸ்ட் பி பிரிங் த ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடி அட் தி டைம் ஆஃப் இன்டர்வியூ சச் எஸ் பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், அந்த மாதிரி டீட்டெயில் வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி எந்த ஒரு கேஸும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி டீட்டெயிலும் அவங்க சொல்லியிருக்காங்க. ப்ரோக்ராம் ஃபீஸ் வந்து இந்த எவ்வளோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எப்படி வரும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். கேரியர் ப்ராஸ்பெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டைஃபன் வந்து டோட்டலாக வந்து 6 மந்த் 5,000 பர் மந்த் வந்து அவங்க கொடுப்பாங்க. இன்டேஷன் பீரியட் வந்து 2 மந்த்ஸ், அதுக்கு வந்து 15,000 பர் மந்த் கொடுப்பாங்க. ஆஃப்டர் ஜாயினிங் பேங்க் சர்வீசஸ் வந்து உங்களுக்கு வந்து சிடிசி எப்படி இருக்குன்னா, இது கிரேட் வந்து இந்த கிரேடில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா பேங்க்குக்கு உங்களோட சிடிசி பார்த்தீங்கன்னாவே ஆல்மோஸ்ட் வந்து 6.1 lakhsலேருந்து 6.50 lakhs வரைக்கும் கிளாஸ் ஏ சிட்டி, ஒவ்வொரு சிட்டிக்கு தகுந்த மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அப்படின்னா அந்த இதில் கால்குலேட் பண்ணவே உங்களோட சேலரி ஆல்மோஸ்ட் வந்து 54K பர் மந்த்துக்கு. 54K வந்து உங்களோட இதில் வந்து உங்கள் பேங்க்குக்கு நீங்கள் வந்து இத்தனைக்கும் உங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்து ஸ்டைஃபனும் கொடுத்து எத்தனை மாதம் ட்ரைனிங்கோ அது வரைக்குமே உங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுத்து அதுக்கப்புறம் ஜாபில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கனாவே இதுலேயும் ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேணும் அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். என் ரெஜிஸ்டர் நம்பர் வேணும். நமக்கு வந்து நம்ம இதில் வந்து க்ரியேட் பண்ணணும். நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கேண்டிடேட் நியூ ரெஜிஸ்டர் பண்ணும்போது நம்ம நாங்கள் நியூவாக நம்மளோட டீட்டெயில் கொடுத்து ஃபர்ஸ்ட் நேம் கன்ஃபார்ம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் இதெல்லாம் கொடுத்து அடுத்து வந்து மொபைல் நம்பர் கொடுத்து ஆல்டர்னேட் நம்பர், இமெயில் ஐடி இது ரெண்டையுமே வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணி சேவ் கொடுத்து நெக்ஸ்ட் பண்ண தான் நம்ம அப்ளிகேஷன் பண்ணணும். பேசிக் இன்ஃபர்மேஷன் இது. அடுத்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் இருக்குது பாருங்கள். அதில் வந்து நம்மளோட ஃபோட்டோ சைஸ் எவ்வளோ இருக்கும், சிக்னேச்சர் சைஸ் எவ்வளோ இருக்கும், இது வந்து ஸ்கேன் காப்பியில் நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம பண்ணணும். டீட்டெயில் வந்து நம்மளோட வந்து இந்த டீட்டெயிலாக இருக்கும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலு, நம்மளோட மார்க் ஷீட்டு, அந்த இதெல்லாம் வந்து இதில் வந்து நம்ம கொடுக்கணும். இதெல்லாம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் ப்ரிவியூ பண்ணி பார்க்கணும். இன்ஃபர்மேஷன் நீங்கள் இதில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. என்னென்ன டாக்குமெண்ட் அவங்க கேட்டிருந்தாங்கன்னு உங்களுக்கு முன்னாடி தெரியும். பேன் கார்டு, ஆதார் கார்டு, நம்மளோட ஸ்கூல் சர்டிஃபிகேட், டிசி, 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க், யூஜி டிகிரி சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிளான இது தான். ஃபுல்லாக தரவும் நீங்கள் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ண வேணாம். கரெக்ஷன் டேட் அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லலை, கரெக்ஷன் விண்டோ அந்த மாதிரி எதுவும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ நீங்கள் ஒரு டைம் அப்ளை பண்ணும்போதே கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படி இருந்தீங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷனோட நான் வந்து கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோடு வரேன்.